சர்க்கிள்ஸ்ல இருந்து முக்கியமா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலாஸ் அண்ட் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிளுக்கு வெளியில இருக்க ஒரு பாயிண்ட்லேருந்து நம்மளால 2 டேன்ஜென்ட் வரைய முடியும். எப்பவுமே அந்த டேன்ஜென்ட்டோட லென்த் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். P is equal to PB. இது முதல் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாம, இது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து சர்க்கிளோட சென்டர் வழியா போகிற லைன் கண்டிப்பா 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. இது டெஃபினட்டா இது மேல இருக்கிறதும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், கீழ இருக்கிறதும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நான் இப்போ மேலே இருக்க ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். OAP அப்படின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் இந்த OAன்றது வந்து ரேடியஸ், இந்த லைன் வந்து டேன்ஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டேன்ஜென்ட் லைன் TGT. ஓபியோட லென்த்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பித்தகரஸ் அப்ளை பண்ணணும். இங்கே 90க்கு எதிரில் வர இந்த OP தான் ஹைபாட்டனஸ் சைட். அப்போ நம்ம வந்து OP ஸ்கொயர்டு ஈக்குவல் டு AP ஸ்கொயர்ட் ப்ளஸ் OA ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதணும் அப்படின்னா நமக்கு அவங்க இதில் எதை வேணாலும் அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. ரேடியஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம், டேன்ஜென்ட் மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த லென்த்தை மிஸ் பண்ணி ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டு கேட்பாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம பித்தகரஸ் அப்ளை பண்ணி அதை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதே சர்க்கிளோட எக்ஸ்டீரியரில் நம்ம 2 டேன்ஜென்ட் வரையும் போது சர்க்கிளோட சென்டரில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இங்கே டேன்ஜென்ட்ஸ் ரெண்டும் சப்டெண்ட் பண்ணுது ஒரு ஆங்கிள். மோரோவர் இந்த பியும் இந்த ஈயும் வந்து 90 தான் இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு குவாட்ரிலேட்டர் இல்லையா? இது 4 பேரையும் ஆட் பண்ணால் 360 வரும். அதில் இவங்களும் 90 இவங்களும் 90, 2 பேர் 90 90னா 180 போயிடும். அப்போ இந்த சென்டர் ஆங்கிளும் இந்த சி ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எப்போவுமே என்ன தான் வரும்? 180 தான் வரும். அப்போ BOE ப்ளஸ் BCE இவங்க 2 பேரோட அடிஷன் எப்போவுமே 180 தான் வரும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கிள் இது மட்டும் இல்லாமல் டேன்ஜென்ட் பேஸ் பண்ணி இல்லாமல் போன வருஷம் நம்ம 9th படித்த அந்த ப்ராப்பர்ட்டி நிறைய இடத்துல பார்க்க முடியுது. சர்க்கிளில் இந்த மாதிரி 2 பாயிண்ட் இல்லை ஒரு கார்டு வரைஞ்சிட்டு இல்லை இந்த ஆர்க்கை யூஸ் பண்ணி 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி சர்க்கிளில் சென்டரில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே பாயிண்ட்டை யூஸ் பண்ணி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அந்த சர்க்கிளில் சர்க்கம்ஃபரன்ஸில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் எக்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சென்டரில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து டபுள் த டைம் இருக்கும், 2x இருக்கும். இது நமக்கு தேவைப்படும் சால்வ் பண்ணும்போது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தியரம். ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஒரே ஒரு கொஸ்டினில் ஒரே ஒரு பிளேஸில் மட்டும் தான் யூஸ் ஆகுது. ஆனால் நமக்கு போர்ட் பேப்பர்னு வரும்போது நமக்கு நிறைய இடத்துல இதை பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு சர்க்கிளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நான் ஒரு டேன்ஜென்ட் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கார்டு. இந்த கார்டும் இந்த டேன்ஜென்ட்டும் இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் இது வந்து எக்ஸ்ன்னு ஃபார்ம் பண்ணுதுன்னா இது கண்டிப்பாக விச் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஃபார்ம்டு இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாக இருந்தால் டெஃபினட்டாக இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். இதுக்கு நமக்கு ப்ரூஃப் கூட இருக்குது ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்னு சொல்லி. அதே மாதிரி தான் இப்போ இந்த கார்டை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஒய்யாக இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு ஆப்போசிட்டில் வர்ற இந்த ஆங்கிள் கூட ஒய்யாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி 180 வச்சு நம்ம எந்த ஆங்கிள் கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த தியரம் ரொம்ப முக்கியம், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்து நம்மளோட டெக்ஸ்ட் புக்கோட வேல்யூஸ் எல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி ஃபிகர் வந்து நம்ம புக்கில் இருக்குது. இந்த டயக்ராமோட கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு சர்க்கிளை சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணி ஒரு குவாட்ரிலேட்டரல் இருந்தது அப்படின்னா இதோட ஆப்போசிட் சைடோட அடிஷன்ஸ் வந்து எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஏபியும் சிடியும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து கண்டிப்பாக ஏடி ப்ளஸ் பிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம ஒரு தடவை இதை உட்காந்து சால்வ் பண்ண முடியாது. மொரோவர் 2 மார்க்கில் 1 மார்க்லலாம் கேட்டாங்கன்னா அதுக்கு உட்காந்து திருப்பியும் ஏபி ஈக்குவல் டு பிக்கு அதை எழுதி கண்டுபிடிச்சி அப்படி பண்ண தேவையில்லை. இது ரூல் இருக்குன்னு நீங்கள் டேரெக்டாக தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி கூட இருக்குது. சர்க்கிளுக்கு வெளியே ஒரு குவாட்ரிலேட்டரல் வந்து சர்க்கிளை சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணியிருந்தது அப்படின்னா ஏஓபி அப்படின்றது இந்த ஏபின்ற சைடு வந்து இந்த சென்டரில் ஃபார்ம் ஆகிற இந்த ஆங்கிள் எக்ஸாக இருந்தால் சிஓடி இதான் சி இதான் டி. இந்த சிடி இந்த ஓ கூட இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் இருக்குல்ல இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைனே கிடையாது, இவங்க விஓஏ கிடையாது, வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் கிடையாது அவங்க. ஸோ ஆனால் இது வந்து நம்மளோட 10.2ஓட கடைசி 13வது கொஸ்டினோட ஸ்டேட்மெண்ட்டு. ஆப்போசிட் ஆங்கிள் சப்டெண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அட் த சென்டர் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இந்த ஆங்கிளும் எப்போவுமே சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். அதாவது சர்க்கிள் வந்து உள்ளே இருந்து வெளியே வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் இப்படி ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா இந்த எதிரில் வர்ற சைட்ஸ் வந்து நடுவில் சப்டெண்ட் பண்ணுற ஆங்கிள் வந்து 180 தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ இது எக்ஸாக இருந்தால் இந்த எதிரில் வரது வந்து டெஃபினட்டாக 180 மைனஸ் எக்ஸ். அதேமாதிரி இவங்களுக்கும் சொல்லலாம். இப்போ இது வந்து ஒய்யாக இருந்தால் இங்கே எதிரில் வரது டெஃபினட்டாக 180 மைனஸ் ஒய்யாக தான் இருக்கும். அதாவது ஆப்போசிட் சைடு வந்து சென்டரில் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி சர்க்கிளில். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இந்த அகாடமிக் இயர்க்கான ஃபைனல் ரிவிஷன் பார்க்க போகிறோம் சர்க்கிள் சாப்டர்லேருந்து. இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா சாப்டரும் ஃபைனல் ரிவிஷன் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஃபிகர் பாயிண்ட் P is 26 மீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் O ஆஃப் த சர்க்கிள். இந்த Pன்ற பாயிண்ட் வந்து இங்கே சென்டர்லேருந்து 26 மீட்டர் அவே 26 சென்டிமீட்டர் அவே இருக்குது. அண்ட் த லென்த் PT ஆஃப்
இந்த tangent drawn from P to the circle is 24. Pல இருந்து Tன்னு ஒரு tangent வரைஞ்சிருக்காங்க. அந்த tangentோட லென்த் வந்து 24. தென் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளை கண்டுபிடிங்க. ரேடியஸ்ன்றது சர்க்கிளோட சென்டர்ல இருந்து நம்ம எங்கே வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளோட ரேடியஸ். எப்போவுமே இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டும் இங்கே சர்க்கிளோட சென்டர் வழியாக பாஸ் ஆகிற லைனும் டெஃபினட்டாக 90 டிகிரி தான் ஃபார்ம் பண்ணும். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைபார்டெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் இதில் ஹைபார்டெனஸ் வந்து PO. ஸோ PO ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்னொரு சைடு வந்து PT ஸ்கொயர் ப்ளஸ் OT ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இது நீங்கள் எக்ஸாமில் எழுதணும்னு அவசியம் இல்லை. இதை நான் புரியணும்னு எழுதுகிறேன். POக்கு பதிலாக 26 கொடுத்துருக்காங்க. ஸோ 26 ஸ்கொயர் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் ப்ளஸ் OTன்றது நம்மளோட ரேடியஸ். இங்கே 26 ஸ்கொயர் இருக்குது. இங்கே இருக்கிற ப்ளஸ் 24 இங்கே வந்தால் மைனஸ் 24 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதை தனியாக ஸ்கொயர் பண்ணி இதை தனியாக ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிட்டு ரூட் எடுத்தால் ரூட் எடுங்க. எந்த மிஸ்டேக்கும் இல்லை. நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் மட்டும் சொல்லித்தரேங்க. இப்போ A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர்ன்ற பேட்டர்ன் வந்தது அப்படின்னா நீங்கள் அதை A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ அப்போ இது வந்து 26 ப்ளஸ் 24 அப்படின்னு ஒரு டேர்மும் 26 மைனஸ் 24 அப்படின்னும் நம்ம எழுதிக்கலாம். ஈக்குவல் டு R ஸ்கொயர். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 50 கிடைக்குது. இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2 கிடைக்குது. R ஸ்கொயர். ஸோ அப்போ 100 ஈக்குவல் டு R ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ R ஈக்குவல் டு 10 தான். ஏன்னா 10 ஸ்கொயர் தானே 100 வரும். அப்போ R ஈக்குவல் டு 10 அப்படின்றது ஃபைனல் ஆன்சர். R ஈக்குவல் டு 10ன்றது நம்மளோட D ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A line through the point of contact and passing through the center of the circle is known as what அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது இந்த டயக்ராமே எடுத்துக்கோங்களேன். இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து சர்க்கிளோட சென்டர் வழியாக நம்ம இப்படி ஒரு லைன் பாஸ் பண்ணோம் அப்படின்னு இந்த லைன் போயிட்டே இருக்குது. இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த லைனுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட பேர் வந்து ஆக்சுவலாக நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஞ்சண்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்க லைனோட பேர் வந்து நார்மல். இது வந்து டேஞ்சண்ட் இல்லையா, TGT நார்மல். இது வந்து அப்போ நார்மல். நார்மலும் டேஞ்சண்ட்டும் பர்பண்டிகுலராக இருப்பாங்க. நார்மல் அப்படின்றது C ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து பாருங்கள். 2 parallel lines touch the circle at the point A and B respectively. If area of the circle is 26 pi centimeter square, then AB is equal to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 parallel tangentனா இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்படியும் வரையலாம், இந்த பக்கம் கூட நீங்கள் வரையலாம். 2 parallel tangents இருக்குது. பாயிண்ட் வந்து A வழியாகவும் B வழியாகவும் போயிருக்கு இப்படி tangents. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து 25 பையாக இருந்தால் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றது பேசிக்காக ஏரியாஸ் ஈக்குவல் டு 25 பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து பைஆர் ஸ்கொயர் நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். பைஆர் ஸ்கொயர் வந்து 25 பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே இருக்க பையும் இங்கே இருக்க பையும் கேன்சல் ஆகிட நான் ரெண்டுமே மல்டிப்பிளில் தான் இருக்குது. அப்போ R ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 நம்ம 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஆரோட வேல்யூ வந்து 5. அப்போ ரேடியஸ் வந்து 5 தான். அப்போ சர்க்கிள்லேருந்து சென்டர்லேருந்து இந்த ஏயும் 5 டிஸ்டன்ஸில் இருக்கும், இந்த பியும் டெஃபினட்டாக 5 டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஏபிசி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ரெண்டத்தையும் ஆட் பண்ணி சொல்லணும். ஏன்னா டயாமீட்டரோட அந்த எண்ட் பாயிண்ட்ஸில் வர்ற டேஞ்சன்ட் எப்போவுமே பேரலாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த ஃபிகர் AT tangent to the circle with the center O. OT is 4 சென்டிமீட்டர் அண்ட் OTA இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ATயை ஃபைன் பண்ணுங்கள், இதை ஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கொஸ்டினில். இந்த ஓவும் இந்த ஏயும் நம்ம வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ரேடியஸ் இது டெஃபினட்டாக 90 டிகிரி ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா இது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், இது டேஞ்சண்ட்டாக இருக்கிறதுனால. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஆப்போசிட்ஸ் இது வந்து நம்மளோட ஆப்போசிட் சைட், இது நம்மளோட ஹைபார்டெனஸ் சைட், இது நம்மளோட அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு யோசிக்கணும். இந்த ஆங்கிளில் இருந்து ஹைபார்டெனஸை கொடுத்துட்டாங்க, அட்ஜசன்ட் சைடை கேட்குறாங்க. அட்ஜசன்ட்டும் ஹைபார்டெனஸ் வச்சு நமக்கு என்ன தீட்டா வரும்? காஸ் தீட்டா தானே வரும். அப்போ காஸ் 30 டிகிரிஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபார்டெனஸ். அட்ஜசன்ட் தான் 80 நமக்கு கொடுக்கல, பை ஹைபார்டெனஸ். ஹைபார்டெனஸ் தான் 4ன்னு கொடுத்துட்டாங்களே, 4 அப்படின்னு எழுதிக்கலாம். காஸ் 30 டிகிரியோட வேல்யூ இது நம்ம ஸ்பெஷல் ஆங்கிள் டேபிள். காஸ் 30 டிகிரி வந்து √3/2. ஸோ இங்கே காஸ் 30க்கு பதிலாக √3/2 அப்படின்றத அப்ளை பண்ணிக்கலாம். டிவைடில் இருக்க 4 அந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளை ஆகிடும், ஈக்குவல் டு 80. 2 டேபிளில் 2 1s 2 2s கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 2√3 அப்படின்றது தான் 80யோட வேல்யூ. எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால இதுவும் நீங்கள் சென்டிமீட்டரில் தான் எழுதணும். 2√3 சென்டிமீட்டர் C ஆப்ஷனில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஃபிகர் O is the center of the circle, AB is a chord, AT is a tangent. If AOB is 100, AOB இந்த ஆங்கிள் வந்து 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிள் 100ஆக இருந்ததுன்னா BAT இது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை வந்து 2 விதமாக ஆக்சுவலாக நம்ம சால்வ் பண்ணலாம். நான் உங்களுக்கு 2 மெத்தடுமே சொல்கிறேன். இப்போ பேசிக்காக இப்போ வந்து இங்கே பாருங்களேன், இந்த ஏலேருந்து இப்படி வெளியில் இப்படி ஒரு
இப்படி ஒரு ஆங்கிள் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். இது நம்ம 9th ஸ்டாண்டர்டோட சிலபஸ். இப்போ ஒரு சர்க்கிளில் சென்டரில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிள் எக்ஸாக இருந்தால் இந்த ஆங்கிள் கண்டிப்பாக 2xஆக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் 100ன்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதில் பாதி தான் இங்கே இருந்திருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து டெஃபினட்டாக 50. இது 50 இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இது 50 தான் வரும். ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது. ஸோ இந்த ஆங்கிளும் எப்போவுமே சேம் தான். ஒன்று இப்படி யூஸ் பண்ணுங்கள். இல்லை மேம் எனக்கு இந்த தியரம்ஸ்லாம் ஞாபகம் இல்லை தெரியாது, இது அப்படியே எப்படி வச்சு ட்ரா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ இந்த ஆங்கிள் 100ன்னு கொடுத்துட்டாங்களா, இப்போ இந்த உள்ளே இருக்கிற ஆங்கிள் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓஏவும் ஓபியும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஓ வந்து 100ன்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ 100 + x + x is equal to 180 அப்படின்னு எழுதுனீங்கன்னா 2x is equal to 180 minus 100 இப்படி எழுதலாம் நம்ம. அப்போ 2x is equal to 80, x is equal to 80/2 40ன்னு கிடைக்குது. ஆக்சுவலாக இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளே வர இந்த ஆங்கிள் வந்து 40. ஆனால் கேள்வியில் அது கேட்கலையே, அவங்க B8 இந்த ஆங்கிள் தானே கேட்டாங்க. ஆனால் ஒரு சர்க்கிளில் டேஞ்சன்ட்டோட இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் சர்க்கிளோட சென்டரை கனெக்ட் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக 90 டிகிரி இருக்கும். அப்போ இந்த எக்ஸும் அவங்க கேட்குற ஆங்கிளையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக என்ன வரணும், 90 வரணும். அப்போ இந்த எக்ஸையும் அந்த அவங்க கேட்டிருக்க இந்த B18ன்ற ஆங்கிளோட அடிஷன் டெஃபினட்டாக 90ன்னு கிடைக்கணும் நமக்கு. இதில் எக்ஸ் தான் நம்ம 40ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த +40 அங்கே போனால் என்ன ஆகும், -40 ஆகும். அப்போ 90லேருந்து 40யை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 50 டிகிரி கிடைக்குது. அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர், சி ஆப்ஷனில் இருக்குது. ஆனால் இதை போடுறதை விட நீங்கள் இப்படி போடும்போது தான் டைம் கம்மியாகும். இது 100 ஆப், இது பாதி இங்கே இருக்கும், இதே ஆங்கிள் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு ஷார்ட் ஆக்சுவலாக. அடுத்த அசர்ஷன் அண்ட் ரீசன்லேருந்து assertion, the radius of the circle is perpendicular to the tangent at the point of contact அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கிளில் ரேடியஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இப்படி டேஞ்சன்ட் வரையும் போது இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டும் இந்த ரேடியஸும் இந்த இடத்துல 90 டிகிரி மேக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ட்ரூ தான். ஸோ அசர்ஷன் வந்து ட்ரூ. A tangent to the circle is a line that intersect the circle is exactly 2 points அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா டேஞ்சன்ட் அப்படின்னாலே சர்க்கிளை ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணிட்டு போகும். அப்போ தான் அது டேஞ்சன்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதில் 2 பாயிண்ட்னு கொடுத்துருக்கிறதுனால இது ஃபால்ஸ். அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ் சி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க வேண்டிய சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். In this figure, ATO is 40 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. AT இந்த ஆங்கிள் வந்து 40 டிகிரியாக இருந்தது அப்படின்னா ஃபைண்ட் AOB. AOB இந்த ஃபுல் ஆங்கிள் என்னவாக இருக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காகவே இந்த மேலே இருக்க ட்ரையாங்கிளும் கீழே இருக்க ட்ரையாங்கிளும் காங்குரண்ட் ட்ரையாங்கிள் தான். ஸோ இதில் ஒரு ஹாஃபை கண்டுபிடிச்சிட்டோன்னா இதை மல்டிபிள் பை 2 பண்ணிக்கலாம் நம்ம. இந்த மேலே இருக்க ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கோங்க. OATன்ற ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் A வந்து 90. ஏன்னா இது வந்து சர்க்கிளோட ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் மீட் பண்ணுற இடத்துல எப்போவுமே 90 டிகிரி தானே வரும். ஸோ ட்ரையாங்கிள் OAT அப்படின்ற ட்ரையாங்கிளில் இருக்க 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 வரும். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி நான் இந்த இடத்த ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது 90, இது 40, இது எக்ஸ். ஸோ 90 + 40 + ஆங்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 130 + எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த பக்கம் இருக்கிற +130 அங்கே எடுத்துகிட்டு போனோம்னா -130 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை மைனஸ் பண்ணிட்டோன்னா 50 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த ஒரு பார்ட் இந்த ஹாஃப் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். கொஸ்டின் நம்மளை அவங்க கேட்டது வந்து AOB இந்த ஹோல் ஆங்கிளும் கேட்டாங்க. இது எக்ஸாக இருந்தால் இதுவும் எக்ஸாக தான் இருக்கும் இல்லையா. இது வந்து 2x. அப்போ 2 × 50 டிகிரி பண்ணணும். 2 × 50 வந்து 100. ஸோ இப்படி எழுதலாம். இது ஒரு வே. இப்படி இல்லைன்னா இது 40ஆக இருந்தால் இங்கே கீழேயும் 40 தான் அப்படின்னு சொல்லிட்டு இது டோட்டலாக 80. எப்போவுமே டேஞ்சன்ட் இன்க்ளைண்ட் ஆகிற ஆங்கிளும் சென்டரில் வர ஆங்கிளும் சப்ளிமெண்ட்ரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் இந்த 100 ரீச் பண்ணலாம். ரெண்டுமே கரெக்ட் வே தான். ஸோ அடுத்து இந்த ஃபிகர் CP and CQ are tangents. Cன்ற எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து இந்த CP இந்த CQவும் டேஞ்சன்ட் அப்படின்னா ARBன்றது இன்னொரு டேஞ்சன்ட்னு எடுத்துக்கோங்க. CP வந்து 11. இந்த Cலேருந்து இந்த P வரைக்கும் இந்த ஹோல் லென்த் வந்து 11. BC வந்து 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Bலேருந்து இந்த C வரைக்கும் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் BR. இந்த BRோட லென்த் என்னன்றதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த CQவும் இந்த CPயும் ஈக்குவல். CQவும் CPயும் ஈக்குவல். அப்போ இது டோட்டலாக 11. ஸோ இதில் BC 7ன்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ இந்த BQவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ BQ வேணும் அப்படின்னா இந்த CQலேருந்து இந்த CBயை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அதாவது 11லேருந்து 7 மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி மைனஸ் பண்ணும்போது 4 கிடைக்குது. அப்போ இந்த BQ வந்து 4 தான். ஸோ BQவும் BRவும் வந்து டேஞ்சன்ட் ஃப்ரம் த எக்ஸ்டீரியர் பாயிண்ட். ஏன்னா இது கூட ஒரு டேஞ்சன்ட்னு கொஸ்டினில் சொல்லிட்டாங்கல்ல. அப்போ BQவும் BRவும் டெஃபினட்டாக சேம் தான். டேஞ்சன்ட் ஃப்ரம் த எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால BQ 4ஆக இருந்ததுன்னா டெஃபினட்டாக BRவும் டெஃபினட்டாக 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். BR 4 சென்டிமீட்டர்ன்றதும் கரெக்ட் ஆன்சர்.
அடுத்த டயக்ராமில் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் பிசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பியிலேருந்து சி வரைக்கும் இருக்க ஹோல் லென்த்தையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பின்றது எக்ஸ்டீரியர் பாயிண்ட். பியிலேருந்து ட்ரா பண்ணுற பிஆரும் பிபியும் ஈக்குவலாக இருக்கும். டேஞ்சன்ட் ஃப்ரம் த எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் தான் ப்ராப்பர்ட்டி. ஸோ பிஆர் ஈக்குவல் டு பிபி டெஃபினட்டாக சேமாக இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு இது 3ஆக இருந்தால் இதுவும் 3 தான். ஸோ இங்கே 3 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். அடுத்து நம்மளோட ஆம்பிஷன் இந்த பிசியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்கேருந்து ஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்றது ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட். ஏஆரும் ஏக்யூவும் டெஃபினட்டாக சேமாக இருக்கும். அப்போ ஏஆர் ஈக்குவல் டு ஏக்யூ ஈக்குவல் டு ஏக்யூ இங்கே பாருங்கள், ஏஆர் வந்து 4னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஏக்யூ வந்து டெஃபினட்டாக 4 இருந்திருக்கும். இது வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ இது 4 சென்டிமீட்டர்னா இந்த கியூலேருந்து சி வரைக்கும் இருக்க லென்த் எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த லைனை பாருங்கள், ஏலேருந்து சி 11, இந்த இடம் 4. அப்போ 11லேருந்து 4 மைனஸ் பண்ணால் தானே இந்த பார்ட்டு கிடைக்கும். அப்போ கியூசி வேணும் அப்படின்னா 11லேருந்து நம்ம 4 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 11லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 7 சென்டிமீட்டர் அப்படின்றது கிடைக்குது. ஸோ கியூசி வந்து 7 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சிக்யூ 7 அப்படி இருந்தால் சிபியும் 7 தான் இருக்கும். ஏன்னா சிக்யூவும் சிபியும் டேஞ்சன்ட் ஃப்ரம் த எக்ஸ்டீரியர் பாயிண்ட். இது ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட், இது 2 சர்க்கிளுக்கு வரைஞ்சிருக்க டேஞ்சன்ட். அப்போ ரெண்டுமே 7 சென்டிமீட்டர் தான். இப்போ கேள்வியில் நம்ம அவங்க என்ன கேட்டாங்க, பிசி தானே கேட்டாங்க. அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு பிபியும் பிசியும் ஆட் பண்ணால் கிடைக்கும். பிபி ப்ளஸ் சிபி அப்படின்னு எழுதிக்கோங்க. பிபி ஆல்ரெடி 3 நம்ம முதல் லைன்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். சிபி வந்து 7 கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஃபிகர் தேர் ஆர் 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வித் த சென்டர் O. The radii 5 cm and 3 cm. பெரிய சர்க்கிளுக்கு 5 cm, சின்ன சர்க்கிளுக்கு 3 cm எடுத்துக்கோங்க. From the external point P, tangent P and PB are drawn to these circles. Pலேருந்து பெரிய சர்க்கிளுக்கு பிஏன்னு ஒரு டேஞ்சன்ட்டும் சின்ன சர்க்கிளுக்கு பிபின்ற ஒரு டேஞ்சன்ட்டே வரைஞ்சிருக்காங்க. இவங்க கண்டிப்பாக ஈக்குவல் கிடையாது. ஒரே சர்க்கிளுக்கு வரையப்படுற டேஞ்சன்ட்டோட லென்த்து தான் ஈக்குவல். இது வெளியே இருக்க சர்க்கிளுக்கும் இது உள்ளே இருக்க சர்க்கிளுக்கும் டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்காங்க. இவங்க லென்த் ஈக்குவல் கிடையாதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏபி வந்து 12ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏபியோட லென்த்து 12 சென்டிமீட்டர்னு கொஸ்டினில் இருக்குது. அண்ட் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் பிபி, இது என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சின்ன சர்க்கிளோட டேஞ்சன்ட்டை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டயக்ராமை வந்து நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் அந்த ஓவும் ஏவும் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ரேடியஸ் ஆஃப் த லார்ஜர் சர்க்கிள். அது 5ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இந்த பியும் பிபியும் கூட நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட கொஸ்டினில் இந்த பிபியோட லென்த்து நமக்கு வேணும். இந்த ஓபி வந்து இதுவும் ரேடியஸ் தான். இது வந்து 3 யூனிட்னு கொஸ்டினில் கொடுத்தாச்சு. சரி, இப்போ இந்த மேலே இருக்க ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், கீழே இருக்கிறதும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஏன்னா எப்போவுமே ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும் இல்லையா. மேலே இருக்க ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி முதல்ல இந்த ஓபியை ஃபைன் பண்ணணும். அப்புறம் இந்த ஓபியை யூஸ் பண்ணி தான் இந்த பிபியை நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்க ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஓஏபி பித்தாகரஸ் அப்ளை பண்ணணும். இதில் ஹைப்பர்டெனஸ் வந்து 90க்கு எதிரில் இருக்க இந்த ஓபி தான். ஸோ நம்ம எழுதிக்கலாம் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு, ஓஏக்கு பதிலாக 5 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஏபிக்கு வந்து 12 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 12 ஸ்கொயர் பண்ணால் 144. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது 169 அப்படின்றது கிடைக்குது. அப்போ ஓபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 169. 169 வெளியே எடுக்கும்போது 13 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஓபி வந்து 13 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த கீழே இருக்க ட்ரையாங்கிள் எடுத்து இந்த பிபியை நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஓபிபி, இந்த கீழே இருக்க ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. இதில் ஹைப்பர்டெனஸ் வந்து ஓபி தான். ஸோ நம்ம பித்தாகரஸ் படி ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். பிபி ஸ்கொயர்னு எழுதிட்டு ஓபி வந்து நம்ம ஆல்ரெடி 13 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஓபி 3 ஸ்கொயர்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. பிபியோட வேல்யூ தெரியாது, இப்படி எழுதிக்கலாம். 13 ஸ்கொயர் பண்ணால் 169 அப்படின்றது கிடைக்கும். 169 இங்கே 3 ஸ்கொயர் வந்து 9 + 9 அந்த பக்கம் தான் -9 ஆகும். ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர் அப்படின்றது கண்டுபிடிச்சாச்சு. 169லேருந்து 9 மைனஸ் பண்ணும்போது 160 அப்படின்றது வருது. 160 இஸ் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர். ஸ்கொயர் இங்கே வந்தால் ரூட் ஆகிடும். இப்போ ரூட் 160 இஸ் ஈக்குவல் டு பிபி. ஸோ 160 அப்படின்றத வந்து நம்ம 4 4s are 16 அப்படின்னு எழுதலாம்ல. 4 × 4 × 10 அப்படின்னு நம்ம பிரித்து எழுதிட்டோம் அப்படின்னா 2 4க்கு ஒரு 4 நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில் எடுத்துடலாம். அப்போ 4√10 அப்படின்றது தான் பிபியோட வேல்யூ. ஸோ கொஸ்டினில் எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களே, அதனால் நம்ம பிபி இஸ் ஈக்குவல் டு 4√10 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். In the figure, the circle touches all the 4 sides of the quadrilateral ABCD, whose sides are AB 6 cm கொடுத்துருக்காங்க. ஸோ 6, BC வந்து 9 cm,
சிடி வந்து 8 சென்டிமீட்டர், ஏடியோட லென்த்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை உட்காந்து எக்ஸ்ன்னு ஃபார்ம் பண்ணி அந்த பெரிய வேலை எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். இது ஜஸ்ட் ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் கொஸ்டின் நம்பர் 7 and 8 நம்ம ஒரு டயக்ராம் வச்சு படிச்சிருக்கோம்ல, அதோட ரூல் தெரிஞ்சாலே போதும். ஒரு சர்க்கிளில் ஒரு குவாட்ரிலேட்டரல் சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணியிருந்ததுன்னா அதோட ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட் சைடோட அடிஷன் வந்து டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது ஏபியும் சிடியும் நீங்கள் ஆட் பண்ணுற வேல்யூ டெஃபினட்டாக பிசி ப்ளஸ் ஏடிக்கு சேமாக இருக்கும். இதில் வந்து ஏபி, ஸோ இங்கே ஏபி வந்து கொஸ்டினில் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ 6 ப்ளஸ் சிடியோட லென்த் 8 தந்திருக்காங்க, ஈக்குவல் டு பிசியோட வேல்யூ 9 கொடுத்துருக்காங்க. ஏடியோட வேல்யூ மட்டும் நமக்கு தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும். இவங்களை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் 14 ஈக்குவல் டு 9 ப்ளஸ் ஏடி, ப்ளஸ் 9 அந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ஆகும். இப்போ 14லேருந்து 9 மைனஸ் பண்ணிடலாம், ஈக்குவல் டு ஏடி. 14லேருந்து 9 மைனஸ் பண்ணும்போது 5ன்னு கிடைக்கிது. அப்போ 5 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் ஏடியோட வேல்யூ. அதுதான் நம்மளோட கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்து 3 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். சர்க்கஸ்லேருந்து a tangent PT is drawn parallel to the chord ABன்னு கொடுத்துருக்காங்க. இந்த PTன்ற tangent வந்து இந்த ABன்ற கார்டுக்கு பேரலாக இருந்தது. as shown in the figure, prove that APB is isosceles. APB இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம் இப்படியே வச்சு ப்ரூவ் பண்ண முடியாது, ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த Pன்ற பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைய போகிறோம். ஆக்சுவலாக ஒரு லைன் நம்ம வரைகிறோம். இதில் டிபியும் இந்த ஏபியும் பேரலல் லைனு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ கிவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவன் வந்து பிடி பேரலல் டு ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பேசிக்காக தெரியும், ஒரு டேஞ்சன்ட்டும் இந்த மாதிரி சர்க்கிளோட சென்டர் வழியாக போகிற லைனும் எப்போவுமே 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். ஸோ இதை 90 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா டெஃபினட்டாக இதுவும் 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரு இது 90 இருந்தால் இந்த பக்கமும் என்ன தான் வரும், 90 தான் வரும். ஏன்னா லீனியர் பேர் படி இவங்க 90 இருந்தால் இங்கே 90 இருந்தாகணும். இல்லை இது ரெண்டும் கோ இன்டீரியர்னு சொல்லி கூட நம்ம என்னன்னு சொல்லிடலாம், 90 அப்படின்றது சொல்லிடலாம். இந்த பாயிண்ட் வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம தான் இதை ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ பிடி வந்து ஏபிக்கு பர்பண்டிகுலராக வரைஞ்சிருக்கோம். ப்ரூஃபில் இந்த 2 ட்ரையாங்கிளையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இவங்க 2 பேரையும் காங்குரன்ஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிபி படி இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல், இந்த 2 சைடும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணி ஐசோசெலஸ்ன்னு ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து பிடிஏ, ஸோ பிடிஏ அப்படின்ற ட்ரையாங்கிளையும் இந்த பக்கம் அதே மாதிரி பிடிபின்ற ட்ரையாங்கிளையும் எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்தாச்சு. இங்கேயும் டி வந்து 90 வருது, இந்த பக்கமும் 90 தான் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு அது கண்டிஷன் எடுத்துக்க போகிறோம் நம்ம. ஸோ பிடிஏ அப்படின்ற ஆங்கிளும் பிடிபி அப்படின்ற ஆங்கிளும் 90 டிகிரி. ஸோ இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் எப்போவுமே சர்க்கிளோட சென்டரில் இருந்து ஒரு கார்டுக்கு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சோன்னா இட் வில் பைசெக்ட் த கார்டு. அப்போ இந்த ஏடியும் இந்த டிபியும் டெஃபினட்டாக எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஏடிஸ் ஈக்குவல் டு டிபி, பர்பண்டிகுலர் லைன் பைசெக்ட் த கார்டு. கிளாஸ் 9லேருந்தே நம்ம படிச்சுட்டு வரோம். இந்த சைடு ஈக்குவல். அப்புறம் இந்த பிடின்ற லைனை பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஒரு சைடாக இருக்குது, இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஒரு சைடாக இருக்குது. ஸோ பிடிஸ் ஈக்குவல் டு பிடிஎஃப். ஸோ இந்த பிடின்ற லைன் 2 ட்ரையாங்கிளுக்குமே ஒரு சைடாக ஒர்க் பண்ணுது பாருங்கள். ஸோ பிடிஸ் ஈக்குவல் டு பிடின்றது வந்து ஒரு காமன் சைடு அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எழுதியாச்சா? இப்போ இந்த ட்ரையாங்கிளும் இது வந்து ஒரு காமன் சைடாக இருக்குது, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, இது வந்து ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. சைடு ஆங்கிள் சைடு காங்குரன்சி நம்ம எழுதிக்கலாம். எஸ்ஏஎஸ் காங்குரன்சி இப்படி இந்த 2 ட்ரையாங்கிளும் காங்குரன் ட்ரையாங்கிள்னு எழுதிடலாம். ஸோ ட்ரையாங்கிள் பிடிஏ வந்து காங்குரன் டு ட்ரையாங்கிள் பிடிபி அப்படின்னு எழுதிடலாம். ஸோ சிபிசிடி படி இங்கே இருக்கிற ஆங்கிள் ஏயும் இங்கே இருக்கிற ஆங்கிள் பியும் கூட ஈக்குவல். ஸோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி இப்படியும் சொல்லலாம். இல்லை ஏபியும் பிபியும் கூட ஈக்குவல் அப்படி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா ஈக்குவல் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் வர்ற சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஸோ இது ரெண்டுமே வந்து சிபிசிடி தான். ஒரு ட்ரையாங்கிளோட 2 சைடோ இல்லை 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏபிபி இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதி நம்ம சம்மை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இன் த ஃபிகர் tangents PQ PR drawn from the external point P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Pன்றது ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட், இதில் வந்து PQ PR அப்படின்னு ட்ரா பண்ணியிருக்காங்க. 2 டேஞ்சன்ட், சர்க்கிளோட சென்டர் வந்து O, such that RPQ வந்து 30 டிகிரி, இந்த இடத்துல 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. The chord RS is drawn parallel to the tangent PQ. இந்த RS அப்படின்ற லைன் வந்து இந்த PQக்கு பேரலாக இருந்தது. அப்போது RQSஐ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RQS இந்த ஆங்கிள் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. PQR அப்படின்ற ட்ரையாங்கிளில் இந்த PRன்ற லென்த்தும் இந்த PQன்ற லென்த்தும் டெஃபினட்டாக ஈக்குவல். ஏன்னா டேஞ்சன்ட் ஃப்ரம் த எக்ஸ்டீரியர் பாயிண்ட் வந்து எப்போவுமே இப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ நம்ம சொல்லிடலாம் ட்ரையாங்கிள்
PQR is isosceles triangle. Okay. So PQ is equal to PR ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால triangle PQR is an isosceles triangle. ஸோ isosceles triangle அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஆங்கிள் எக்ஸாக இருந்தால் இந்த ஆங்கிளும் டெஃபினட்டாக எக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஈக்குவல் சைடுக்கு ஆப்போசிட்டில் வர ஆங்கிள்ஸ் எப்போவுமே ஈக்குவல் தான். ஸோ நம்ம எக்ஸ் ப்ளஸ் 30 degrees ஈக்குவல் டு 180 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற ப்ளஸ் 30 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் 30 ஆகும். 2x is equal to 180 minus 30. இப்போ 2x is equal to இதை மைனஸ் பண்ணும்போது 115 கிடைக்குது. x is equal to 150 2ஆல் டிவைட் பண்ணும்போது 75 டிகிரி. அப்போ x வந்து 75 அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ x வந்து 75 தான். இப்போது ரிமைனிங் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குது. இப்போ சர்க்கிளில் இங்கே ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணியிருந்தோம்னா இந்த கார்டு இந்த டேஞ்சன்ட்டும் இங்கே வெளியில் மேக் பண்ணுற இந்த ஆங்கிள் இங்கே வர்ற ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எக்ஸாக இருந்தால் இதுவும் எக்ஸ் தான் இருக்கும். அதே பேட்டர்னில் இந்த ஆங்கிள் எக்ஸாக இருந்தால் இங்கே உள்ளே வர்ற இந்த ஆங்கிள் கூட டெஃபினட்டாக எக்ஸ் தான். ஸோ இந்த எஸ் வந்து டெஃபினட்டாக 75 தான் இருக்கும். ஏன்னா இங்கே 75 இருக்குன்னா இங்கேயும் 75 தான். சரி, இங்கே 75ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்எஸும் பிக்யூவும் பேரலல் லைன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்எஸ்ன்ற லைனும் இந்த பிக்யூன்ற லைனும் பேரலல் லைனில் நடுவில் ஒரு டிரான்ஸ்வர்சல் கட்டாச்சுன்னா இங்கே வர்ற ஆங்கிளும் இங்கே வர்ற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அவங்கள நம்ம ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். அப்போ இந்த ஆங்கிள் எக்ஸாக இருந்தால் இங்கே வர்ற ஆங்கிள் கூட டெஃபினட்டாக என்னவாக தான் இருக்கும், எக்ஸாக தான் இருக்கும். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ கொஸ்டினில் RSQ அப்படின்ற ஆங்கிளும் SQ இங்கே வந்து ஒரு டீன்னு எடுத்துக்கலாமா, SQTன்ற ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். இது வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்றதுனால இப்படி எழுதிட்டு ஆல்ரெடி நம்ம எக்ஸை வந்து 75 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் இந்த TQP அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம எத்தனை பார்ட்டாக பிரித்தாலும் அவங்க எல்லாரையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 தான் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இந்த ஆங்கிள் மட்டும் நமக்கு தெரியாது, இதுவும் எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் இந்த தெரியாத ஆங்கிள் தான் ஆக்சுவலாக RQS. இந்த ஆங்கிளையும் ப்ளஸ் ஒரு எக்ஸ் இருக்குது, அவங்க எல்லாரையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக 180 தான் கிடைக்கும். எக்ஸையும் ஆட் பண்ணால் 2x ப்ளஸ் ROS is equal to 180. 2x அப்படின்றது 2x தான் 150 ஆச்சு, டேரெக்டாக எழுதிக்கலாம். இல்லை எக்ஸுக்கு 75 போட்டு மல்டிபிள் பை 2 கூட நீங்கள் பண்ணலாம். RQS equal to 180 ப்ளஸ் 150 அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். அப்போ RQSோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்களே, அப்போ 180 மைனஸ் 150ன்றது அவங்க ஆன்சர். மைனஸ் பண்ணால் 30 டிகிரி கிடைக்கிது பாருங்கள், அதுதான் ஃபைனல் வேல்யூ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். குவாட்ரிலேட்ரல் ABCD drawn so that angle D வந்து 90, இந்த angle D வந்து 90ன்னு சொல்லியிருக்காங்க. BC வந்து 38, Bலேருந்து C வரைக்கும் 38 சென்டிமீட்டர், CD வந்து 25. ஸோ Cலேருந்து Dனா இந்த மொத்த லென்த் வந்து 25. A circle is inscribed in a quadrilateral and it touches the side AB, BC, CD and D at PQRS. இது டச் பண்ணுற பாயிண்ட்டை PQRSன்னு பேர் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. BP வந்து 27, Bலேருந்து P இந்த ஹாஃப் லென்த் மட்டும் 27. ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தட் இன்ஸ்கிரைப்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சர்க்கிளோட ரேடியஸை கண்டுபிடிக்கணும். ஒன்று OR இல்லைனா OS, இதில் ஏதாவது ஒன்று நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சர்க்கிளோட டேஞ்சன்ட்டும் ரேடியஸும் எப்போவுமே 90 ஃபார்ம் பண்ணும். இதுவும் 90, அப்போ இதுவும் 90 தானே இருந்திருக்கும் டெஃபினட்டாக. இப்போ இதில் DSOR அப்படின்றது டெஃபினட்டாக ஒரு ஸ்கொயர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் 3 ஆங்கிள் 90 வருது, கண்டிப்பாக இந்த 4வது ஆங்கிளும் 90 தான் இருக்கும். ஏன்னா ஒரு குவாட்ரிலேட்டரில் 4 ஆங்கிள் ஆட் பண்ணால் 360 வரணும்ல. அப்போ 3 ஆங்கிள் 90னா கண்டிப்பாக 4வது ஆங்கிளும் 90 தான் இருந்திருக்கும். அப்போ இது டெஃபினட்டாக ஒரு ஸ்கொயர். அது எப்படி மேம் ரெக்டாங்கிளாக இருக்க முடியாதுன்னா இருக்க முடியாது. ஏன்னா Dன்றது ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட். Dலேருந்து Rரும் Dலேருந்து Sஸும் ஈக்குவல். பக்கத்தில் இருக்க சைடு ஈக்குவலாக வந்திருக்கு பாருங்கள். ரெக்டாங்கிளில் பக்கத்தில் ஈக்குவல் சைட்ஸ் வராதுல்ல. அப்போ இது எல்லா ஆங்கிளும் 90 இருக்குது, பக்கத்தில் லென்த் ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போ இது டெஃபினட்டாக ஒரு ஸ்கொயர் தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதே அதுதான். DROS இஸ் அ ஸ்கொயர். அது அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா எல்லா ஆங்கிளும் ரைட் ஆங்கிள் இருக்குது, அட்ஜசன்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது. சரி, அப்போ நம்ம இந்த டிஆரோட லென்த்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸ்கொயரில் எல்லா சைடும் ஈக்குவல் தானே. அப்போ ROS கூட அதே லென்த்துக்கு தான் இருந்திருக்கும். கேள்வியில் ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டிஆரை கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை யூஸ் பண்ணி அதுதான் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். BP வந்து 27 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க.
பின்றது வந்து ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டு. எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து வரைஞ்ச இந்த பிபியும் இந்த பிக்யூவும் டெஃபினட்டாக எப்படி இருந்திருக்கும், சேமாக இருந்திருக்கும். டேஞ்சன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஆர் ஈக்குவல், அதுதான் ரூல். அப்போ பிபி ஈக்குவல் டு பிக்யூ ஈக்குவல் டு 27. ஸோ இந்த பிக்யூ மட்டும் 27 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த சிக்யூவோட லென்த் வேணும் அப்படின்னா இந்த மொத்த 38லேருந்து இந்த 27 நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ சிக்யூ வேணும்னா 38 மைனஸ் 27 பண்ணால் கிடச்சிருக்கும். ஸோ மைனஸ் பண்ணால் 11 கிடைக்குது. சிக்யூ வந்து 11. ஸோ சிக்யூ 11ஆக இருந்தால் இந்த சிஆரோட வேல்யூவும் 11 தான் இருக்கும். ஏன்னா சிக்யூ சிஆர் ரெண்டுமே சர்க்கிளோட எக்ஸ்டீரியர்னு வந்திருக்க டேஞ்சன்ஸ். ஸோ சிக்யூஸ் ஈக்குவல் டு சிஆர்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எழுதிடலாம், 11 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். கொஸ்டினில் எல்லாமே சென்டிமீட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 11 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ அதே மாதிரி டிஆரோட லென்த் வேணும் அப்படின்னா டிஆர் அப்படின்றது இந்த மொத்தமாக சிடி வந்து 25ன்னு தந்திருக்காங்களே, 25ல் இந்த 11 மைனஸ் பண்ணால் அவங்களோட டிஆர் கிடச்சிரும். அப்போ டிஆரோட லென்த் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா டிசியிலேருந்து சிஆரை மைனஸ் பண்ணணும். இது 25ன்னு தந்திருக்காங்க, நம்ம மைனஸ் 11 பண்ணுறோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 14 சென்டிமீட்டர் அப்படின்றது கிடைக்குது. ஸோ 14 சென்டிமீட்டர் வந்து கண்டிப்பாக இந்த ஆர்ஓஓஎஸ் எல்லாருக்கும் ஈக்குவல் தான். ஸோ டிஆர்ஸ் ஈக்குவல் டு ஆர்ஓஸ் ஈக்குவல் டு எஸ்ஓஸ் ஈக்குவல் டு டிஎஸ் எல்லாமே ஈக்குவல் தான், ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். இப்போ ஆர்ஓ 14 சென்டிமீட்டர்னால் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ தான் இருந்திருக்கும், 14 தான் இருந்திருக்கும். ஸோ த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 14 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், இப்போ ஹெக்ஸகன் சர்க்கம்ஸ்கிரைபிங் எ சர்க்கிள் ப்ரூவ் தட் ஏபி ப்ளஸ் சிடி ப்ளஸ் இஎஃப் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் டிஇ ப்ளஸ் எஃப்ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேஞ்சன்ட் ஃப்ரம் த எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ரூல் படி இப்போ இதில் ஏலேருந்து வந்திருக்க ரெண்டு டேஞ்சன்ட் வந்து இப்போ இதில் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது. ஸோ பி கியூ ஆர் எஸ் டி யூ இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ ஏலேருந்து வரைஞ்சிருக்க ரெண்டு டேஞ்சன்ட் யாருன்னு பார்த்தோன்னா இந்த ஏபியும் இந்த ஏயும் ஈக்குவல். ஸோ ஏபிஸ் ஈக்குவல் டு ஏயு அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து பியிலேருந்து வந்துருக்க டேஞ்சன்ட் வந்து இங்கே பிபி இருக்குது, இங்கே பிக்யூ இருக்குது. ஸோ பிபிஸ் ஈக்குவல் டு பிக்யூ அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அடுத்து சியிலேருந்து வரைஞ்சிருக்கிற டேஞ்சன்ட்டு ஆக்சுவலாக இங்கே வந்து சிக்யூ சிஆர் எழுத போகிறோம் நம்ம. ஆனால் இங்கே கியூ வந்திருக்கிறதுனால சிக்யூவை இந்த பக்கம் எழுதிட்டு சிஆரை இந்த சைடு எழுதுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் ஈஸியாக ஆட் ஆகிடுவாங்க. மாற்றி மாற்றி எழுதுனா அடிஷன் பண்ணும்போது டஃப்பாக இருக்கும், செம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ பிக்யூ எந்த பக்கம் எழுதிருக்கீங்களோ அதே சைடில் சிக்யூ எழுதிக்கோங்க. அடுத்து டியிலேருந்து பார்க்கும்போது டிஆரும் டிஎஸும் ஈக்குவல். ஆர் எங்கே எழுதணும்னா சிஆர் எங்கே எழுதியிருக்குமோ அதுக்கு நேரம் எழுதணும். அப்போ டிஆர் ஈக்குவல் டு டிஎஸ் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இலேருந்து பார்க்கும்போது இஎஸும் இடியும் ஈக்குவல். இஎஸ் எங்கே எழுதணும்னா டிஎஸ் எங்கே எழுதியிருக்கீங்களோ அதுக்கு நேரம் எழுதணும். அப்போ இங்கே இஎஸ்ன்னு எழுதிட்டு இங்கே வந்து இடி அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து எஃப்லேருந்து பார்க்கும்போது எஃப்டியும் எஃப்யூவும் ஈக்குவல். அப்போ எஃப்டிஸ் ஈக்குவல் டு எஃப்யூ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஒன் அவ்வளோ எல்லாமே எழுதிட்டோம். ஏலேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 1 2 3 4 5 6 இவங்க எல்லாரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஆட் 1 2 3 4 5 6 எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் 1 2 3 4 5 6 எல்லாரையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் எழுதுங்க, ரைட் சைடு எல்லாத்தையும் ரைட் சைடில் எழுதிடுங்க. ஸோ ஏபி ப்ளஸ் பிபி ப்ளஸ் சிஆர் ப்ளஸ் டிஆர் ப்ளஸ் இடி ப்ளஸ் எஃப்டி அப்படின்னு கிடைக்குது. அந்த பக்கம் அதே மாதிரி ஏயு ப்ளஸ் பிக்யூ சிக்யூ டிஎஸ் இஎஸ் எஃப்யூ அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ ஏபியும் பிபியும் ஆட் பண்ணால் இங்கே பாருங்களேன், ஏபி பிபி ஆட் பண்ணால் ஏபி கிடைக்கும். ஸோ ஏபி ப்ளஸ் சிஆரும் டிஆரும் இந்த காமன் ஆல்ஃபபெட் வந்து கனெக்ட் ஆகிடும். அப்போ சிடி அப்படின்னு கிடைக்கும். டயக்ராமில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சிஆரும் டிஆரும் ஆட் பண்ணால் சிடி கிடைக்கும். ப்ளஸ் இங்கே அதே மாதிரி இடி எஃப்டின்னு இருக்குது. ஸோ ஆட் பண்ணும்போது இஎஃப் அப்படின்றது கிடைக்குது ஈக்குவல் டு இதில் ரெண்டும் கியூ இருக்கா, இவங்கள முதல்ல ஆட் பண்ணுங்கள். பிக்யூ சிக்யூ ஆட் பண்ணால் பிசி கிடைக்கும். ஸோ அடுத்து இங்கே டிஎஸ் இஎஸ் ரெண்டுமே எஸ்சிஎஸ் சென்டரில் வந்திருக்கு பாருங்கள். அப்போ டிஇ கிடைக்கும் இவங்களை ஆட் பண்ணால். லாஸ்ட்டு இந்த ஏயுவும் இந்த எஃப்யூவையும் ஆட் பண்ணிடலாம். அப்படி ஆட் பண்ணும்போது எஃப்ஏ அப்படின்றது கிடைக்கும். கேள்வியிலே தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஆக்சுவலாக 4 சைடு வச்சு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. இது அதே மாதிரி ஹெக்ஸகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இப்படி எழுதி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
A circular region is inscribed in a triangular boundary as shown below. Each boundary of the triangular part is act as a tangent to the circle. இந்த BC ஒரு tangent, இந்த AC ஒரு tangent, AB ஒரு tangent சொல்லியிருக்காங்க. O is the center of the circle. OD is perpendicular to BC. இந்த OD வந்து BCக்கு perpendicular-ஆ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக perpendicular-ஆ தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் tangent-ல இது வந்து ஒரு ரேடியஸ் சர்க்கிளோட சென்டர் வழியாக பாஸ் ஆகிற லைன் பர்பண்டிகுலராக தான் இருக்கும். இது கொடுத்துட்டாங்களா, இதை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு, வாட் வில் பி த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஃப் பிடி இஸ் 24, ஓபி இஸ் 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிடி 24னா இங்கே 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓபி 25, ஸோ இந்த இடத்துல 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் பித்தாகரஸ் அப்ளை பண்ண முடியும், ஏன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. இங்கே 90 டிகிரி இருக்குது, அப்போ ஹைபார்டெனஸ் வந்து ஓபி தான். ஸோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓடியோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைபார்டெனஸ் ஸ்கொயர் வந்து ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஓடி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ ஓபியோட வேல்யூ 25ன்னு கொடுத்துருக்காங்க. 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடிக்கு வந்து 24 ஸ்கொயர் ப்ளஸ் ஓடி ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இந்த ப்ளஸ் 24 ஸ்கொயர் நம்ம அங்கே போனால் மைனஸ் ஆகிடும். 24 ஸ்கொயர் 25 மைனஸ் 24 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர். ஸோ இது அப்படியே வந்து நான் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணி ரூட் எடுப்பேன் அப்படின்றவங்க எடுத்துக்கோங்க, இல்லை இப்படி யூஸ் பண்ணி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற டேர்மை பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதி மல்டிபிள் பண்ணிடுங்க, டைம் ரொம்ப கம்மியாகும். 25 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர் அப்படின்னா 25 ப்ளஸ் 24னு ஒரு டேர்மும் 25 மைனஸ் 24னு ஒரு டேர்மும் நம்ம எழுதிட்டோம்னா அதுதான் ஓடி ஸ்கொயர். ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது 49 கிடைக்குது, மைனஸ் பண்ணும்போது 1 கிடைக்குது. 49 1 சார், அப்போ 49 தான். அப்போ ஸ்கொயர் அங்கே போனால் ரூட் ஆகும், அப்போ ரூட் 49 தான் வேல்யூ. 49 வெளியில் எடுத்தால் 7 கிடைக்குது. ஸோ 7 தான் அந்த ஓடியோட பிளேஸில் வர வேண்டிய நம்பர். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 7 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஓடி இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். கொஸ்டின் எல்லாமே சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓடியும் 7 சென்டிமீட்டர்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதில் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், டிட்டர்மைன் சிடி. இந்த சிடியோட லென்த்தை கண்டுபிடிங்க. ஓசி வந்து 26 இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓலேருந்து சி எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இது வந்து 26ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 26 நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் பார்ட்டில் கண்டுபிடிச்சோம். இந்த ஓடியோட லென்த்து 7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். திருப்பி இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா சிடியை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஹைபார்டெனஸ் சைட் 90க்கு எதிரில் இருக்கதா ஹைபார்டெனஸ் சைட். ஸோ நம்ம சொல்லிக்கலாம் ஓசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஓசி வந்து 26 26 ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் இந்த பக்கம் தான் என்ன ஆகும், மைனஸ் ஆகும். 26 ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு டிசி ஸ்கொயர். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரியே இருக்குல்ல, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கிறேன். 26 ப்ளஸ் 7 26 மைனஸ் 7 ஈக்குவல் டு டிசி ஸ்கொயர். தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி நீங்கள் சப்ட்ராக்டும் பண்ணலாம், அது கூட கரெக்டு தான். ஸோ இதை ஆட் பண்ணால் 33 கிடைக்குது. ஸோ இவங்களை மைனஸ் பண்ணும்போது 19 கிடைக்குது. ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது 627 கிடைக்குது. 627 தான் டிசி ஸ்கொயர். ஸோ டிசி வேணும்னா இங்கே இருக்கிற ஸ்கொயர் இங்கே வந்தால் ரூட்டில் வந்துடும். ஸோ 627ஓட ரூட் தான் நம்மளோட டிசியோட வேல்யூ. இது கடைசியில் 7 வந்திருக்கிறதுனால இது டெஃபினட்டாக ரூட்லேருந்து வெளில வராது. ரூட்லேருந்து வெளியில் வராத நம்பருக்கு ஆன்சர் டெசிமலில் வேணும்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். லாங் டிவிஷன் மெத்தட். பின்னாடி இருந்து இப்படி 2 நம்பராக பேர் எடுக்கணும். எடுக்கும்போது இங்கே வந்து 2 2s are 4 தான் நமக்கு வரும். ஏன்னா 3 3s are போட்டால் 9 வந்துடும்ல. இதுக்கு பேர் லாங் டிவிஷன். 2 2s are 4 பேலன்ஸ் 2. அடுத்த நம்பரே இருக்கும்போது 2 நம்பரையும் சேர்த்து தான் இருக்கணும். 27 அப்படின்னு இறக்கிடலாம். இப்போ எப்போவுமே இந்த கோஷன்ட்டில் எழுதின நம்பரை மல்டிபிள் பை 2 பண்ணணும். 2 2s are 4. இங்கே 1 போட்டால் இங்கே 1. 41 1s are 41. 2 போட்டால் 2 84. 3 போட்டால் 3. அப்படி மல்டிபிள் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நம்ம 5 போடும்போது 45 × 5 5 5s are 25க்கு 5 பேலன்ஸ் 2 22 225 கிடைக்குது. 6 போட்டால் இதை விட பெருசாக வந்துடுது, அதனால் இப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ட் பண்ணால் 2. ஸோ நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம இங்கேருந்து 0 எடுத்துக்க போகிறோம். இங்கேருந்து பாயிண்ட்னா இதுக்கப்புறம் எவ்வளோ ஜீரோஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கீழே இருக்கும்போது 2 2 0வாக தான் கீழே இருக்கணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சுட்டு நம்ம 2 0 கீழே இறக்கிக்கலாம். இங்கே ஃபஸ்ட் நம்பர் எழுதணும் இல்லையா, இங்கே 2 கூட இந்த 25 மல்டிபிள் பண்ணால் 50 50 வருது. இங்கே பக்கத்தில் 1 போட்டாலே 501 × 1 501. ஆனால் இங்கே 200 தானே இருக்குது, அப்போ நம்ம 0 தான் எடுத்துக்கணும். 0 எடுத்துட்டோன்னா இங்கே 0ன்னு போட்டுட்டு 200. இங்கே அடுத்த 2 zeros நம்ம இப்போ கீழே இறக்கிக்கலாம். ஸோ இதை இப்படி தான் கண்டினியூ பண்ணணும். இப்போ இங்கே வந்து 500 இருக்குது. இங்கே அடுத்த பேட்டர்ன் வரும்போது
இங்கே 2 × 250 இங்கே வந்து 500ன்னு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணும். ஒன்று இங்கே 1 போட்டால் இங்கே 1 அந்த மாதிரி கண்டினியூ பண்ணணும். இங்கே 4 போட்டால் இந்த நம்பரோட நியர்பை வருது. ஸோ இது அப்ராக்சிமேட்லி 25.04 அப்படின்றது தான் உங்களோட டிசியோட ஃபைனல் வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் சி கேட்டிருக்காங்க பாருங்கள். As AB and AC as tangent to the circle ENF, A is equal to 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த AE வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. Then what is the perimeter of ABC? இந்த ஃபுல் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டரையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இங்கே பிடி வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பியிலேருந்து டியோட லென்த் வந்து 24. அப்போ பியிலேருந்து ஈயும் டெஃபினட்டாக என்ன தான் இருக்கும்? 24 தான் இருக்கும். ஸோ இது 24 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏ வந்து 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த பக்கம் இருக்கிற ஏஎஃப் கூட 8 தான். ஸோ அதுவும் 8ன்னு எழுதிடலாம். டிசியோட லென்த்தை நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 25.04. இப்போ 25.04 அப்படின்னா இந்த சிஎஃப்பும் 25.04 இருக்கும். ஸோ அதையும் எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ பெரிமீட்டர் அப்படின்னா யூஸ்வலாக உங்களோட எல்லா சைடையும் ஆட் பண்ண கிடைக்கிறது. இப்போ பெரிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபஸ்ட்டு இந்த சைடோட லென்த்து பார்த்தீங்கன்னா 8 + 24 ஆட் பண்ணால் கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணும்போது 32. இது வந்து 32. அதுமாதிரி இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணிடலாம். 25யும் 8யும் ஆட் பண்ணும்போது 33.04 வருது. அதே மாதிரி இந்த 24யும் 25யும் அதாவது பிசியோட லென்த் ஆட் பண்ணும்போது 24 + 25.04 ஆட் பண்ணால் 49.04. 3 சைடையும் ஆட் பண்ணணும். அதாவது ஏபி + பிசி + சிஏ இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் பெரிமீட்டர். ஸோ ஏபியோட லென்த்தை நம்ம 32ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். பிசியோட லென்த்து 33.04ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். பிசியோட லென்த் வந்து 49.04 அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணி எழுதிடலாம். ஸோ எல்லோரையும் ஆட் பண்ணும்போது 114.08 கிடைக்குது. ஸோ எல்லாமே சென்டிமீட்டரில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால் பெரிமீட்டரும் சென்டிமீட்டரில் எழுதிருங்க. அதுதான் உங்களோட சி கொஸ்டினோட ஆன்சர். டி பார்க்கலாம். டிட்டர்மைன் த ஏரியா ஆஃப் பிஓசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஓசி இந்த ட்ரையாங்கிள் மட்டும் தான் ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ பிசியோட லென்த் வந்து 24ம் 25.04 தான் பிசியோட லென்த். ஸோ half into base into ஹைட்டில் பேஸ் வந்து பிசி, ஹைட் வந்து இந்த ஓடின்ற லென்த்து. ஸோ half into பிசி வந்து 49.04 மல்டிபிள் பை ஓடின்றது வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 7. ஸோ இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் மல்டிபிள் பண்ணிட்டு டிவைட் பண்ணாலும் ஓகே, இல்லை டிவைட் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணாலும் ஓகே. 171.64 cm² கிடைக்குது. ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி? ஏபிசினா இந்த ஃபுல் ட்ரையாங்கிளோட ஏரியாவும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சுவலாக இதை நம்ம 3 பார்ட்டாக பண்ண போகிறோம். ஒன்று பிஓசியோட ஏரியா, அப்புறம் ஏஓசியோட ஏரியா, அப்புறம் ஏஓபியோட ஏரியா. தனித்தனியாக எழுதி ஆட் பண்ணுறது கண்டிப்பாக டைம் அதிகமாகும் இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இதை கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டு வந்து ஓடி, அதாவது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்தாலும் இதோட ஹைட்டு வந்து ஓஎஃப், அதுவும் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இந்த பக்கம் ட்ரையாங்கிள் எடுத்தாலும் உங்களோட ஹைட் வந்து ஓஇன்னு வரும். ஓஇயும் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் இல்லையா? அதனால half into பேஸ் into ஹைட்டில் ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க ட்ரையாங்கிள் வரும்போது பேஸ் வந்து பிசி வரும், ஹைட்டுக்கு ரேடியஸ். இந்த ஏஓசி ட்ரையாங்கிள் எடுக்கும்போதும் பேஸுக்கு ஏசின்னு வரும், ஹைட் வந்து அதே ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அதே மாதிரி ஏஓபிக்கும் பேஸ் ஏபின்னு வரும், ரேடியஸ் தான் அதோட ஹைட்டாக இருக்கும் இல்லையா? இவங்க எல்லாருக்கிட்டே என்ன காமனாக இருக்குன்னு பாருங்களேன். ஹாஃபும் ரேடியஸும் காமனாக இருக்குது. இங்கே உள்ள வந்து பிசி, இங்கே ஏசி, இங்கே ஏபி. இப்போ 3 சைடும் ஆட் ஆகுது இல்லை? 3 சைடும் ஆட் ஆகுறது ஆக்சுவலாக பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் தானே. அதான் நம்ம சியில் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமே பெரிமீட்டர். அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். half into ஆர் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 7. அதாவது ரேடியஸ் வந்து 7 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம். பெரிமீட்டரோட வேல்யூவும் நம்ம தேர்ட் பார்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். தேர்ட் பார்ட்டில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 114.08. அதை அப்ளை பண்ணிக்கலாம். 114.08 நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ இதை கால்குலேட் பண்ணாலே போதும். ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இல்லை மல்டிபிள் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணாலும் ஓகே. 399.28 அப்படின்னு கிடைக்குது. cm² அப்படின்னு எழுதி நம்ம சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.